நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது, ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டியே மகனே, ஆதியிலிருந்து விட்டுட்டியே மகளே. ஆதியில நம்ம எப்படி இருந்தோம் ஆண்டவர் சமூகத்துல? அஹ் அதிகாலை நம்ம தேடுகிறவர்களா இருந்தோம், உபவாச பிரேயர் கட் பண்ணாம போயிட்டு இருந்தோம், சர்ச்சுக்கு சரியான நேரத்துல போயிட்டு இருந்தோம். இப்ப அதாவது சர்ச்சுக்கு போறதே ஆண்டவரை பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறது தெரியுங்களா? எல்லாரும் பார்க்கறாங்களேன்னு சொல்லி ஜெபம் பண்றதா இருக்கிறது. உபவாச பிரேயருக்கு அப்படின்னா, சரி நம்ம சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உபவாச பிரேயர் என்ன? ஒரு டீ சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி சர்வீஸ்க்கு காலையில 4 மணி சர்வீஸ்க்கு போன நாட்கள் முடிஞ்சு போய், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, செகண்ட் சர்வீஸ் போலாம் அல்லது 3வது சர்வீஸ் போலான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுகிறவங்களா தான் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியிலிருந்த அன்புக்கு திரும்பு. அந்த வசனத்துல பாருங்க, வசனம் சொல்லுது, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகிலும் நீ ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து பாரு. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம ஆதியில என்ன நிலைமையில இருந்து நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம். இப்ப நமக்குள்ள உயர்வு வந்துருச்சா, வசதி வந்துருச்சா, அல்லது மேன்மை வந்துருச்சா, இப்ப நம்ம ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது? ஆண்டவர் இன்னைக்கு அதை துக்கப்படுறாரு. நம்ம இடத்துல என்னன்னா, ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆதியிலிருந்து அன்புக்கு என் மகளே திரும்ப மாட்டேங்கிற, நீ திரும்பு. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். துக்கத்தோட ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல பேச விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டா, நீ என்ன நிலைமையில இருந்தா என்பதை கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தோம்? வியாதியில இருந்தோமா, பேய் பிசாசு பிடியில இருந்தோமா, அல்லது உடம்பு சோர்வா இருந்தோமா, நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், இப்ப எந்த நம்ம நிலைமையில இருக்கிறோங்கிறத நினைச்சு பார்த்துட்டு, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல விரும்புகிற நீ ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரார். ஆமென்.